நேரங்கள்ல நம்ம எல்லாரும் வஞ்சகர்கள்ட்ட மாட்டிடுறோம். என்ன பண்ணிடுறோம்? நம்முடைய வாழ்க்கையில, நம்ம பழகிற இடங்கள்ல, நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் யாருடைய கையில மாட்டிடுறோம்? வஞ்சகமா பேசுவான், வஞ்சகமா பழகுவான், வஞ்சகமா நம்மளோட என்ன பண்ணுவான்? டிராவல் பண்ணிட்டே இருப்பான். ஆனா அவன் வஞ்சகன் என்பது நமக்கு என்ன பண்ணாது? தெரியாது. கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? அவன் நம்ம மீது அன்பு செலுத்துகிறான், நமக்கு ரொம்ப அக்கறையா நடந்துக்கிறான், நமக்கு நல்லது மட்டுமே நினைக்கிறான்னு நினைச்சிட்டே இருப்போம். ஆனா நம்முடைய அதான் சொல்ற அந்த பக்தன், வீணிலே மனதை கெடுத்து ஏமாற்றமே. கடைசியில திரும்பி பார்க்கும் போது, ஒரு நாள் ஏமாறும் போது, ஏமாற்றமே என்னில் தலை விரிச்சு என்ன பண்ணுது? ஆடியது. சொல்லுவாங்களே சில நேரத்துல, வறுமை தலை விரிச்சு ஆடிச்சு, எங்க குடும்பத்துல போராட்டம் தலை விரிச்சு ஆடிச்சு அப்படின்னு. ஏன்னா இந்த தலை கட்டி இருக்க வரைக்கும் நல்லா நீட்டா இருக்கும். என்ன தலை சில நேரத்துல நம்ம பரட்டையா வெளியில போகணும்னு விரும்புவோமா? தலையை விரிச்சு போட்டு வெளியில போகணும்னு விரும்புவோமா? விரும்புறது இல்ல. நல்ல தலையை என்ன பண்ணுவோம்? நீட்டா சீவி. ஆனால் ஏமாற்றம் ஒண்ணு வரும்போது என்ன பண்ணுது? சில நேரத்துல பாருங்க, போராட்டத்தோட பிரச்சனையோட இருக்கிறவங்க தலை கூட சீவ மாட்டாங்க, அப்படியே என்ன பண்ணுவாங்க? பரட்ட தலையோட சுத்திட்டு இருப்பாங்க. சபைக்கு வருகிற நாம், ஆண்டவருடைய ஆராதனையை கலந்து கொள்கிற நாம், பிரசங்கங்களை கேட்கிற நாம், ஒவ்வொரு நாளும் இந்த வஞ்சகர்களுடைய ஏமாற்றத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. உங்களை சுற்றிலும், உங்களோடு பழகிற இடத்திலும், உங்களோடு இருக்கிறவர்களும் கூட இருக்கிறவர்கள் வஞ்சிக்கிறவர்களா என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு வாழுகிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென்.